இந்த பித்தப்பை கல்லுன்றது இப்போ ரொம்ப அதிகரிச்சு வந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணங்கள் லேட் நைட்ல சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றது, பசி இல்லாம சாப்பிட்றது. இன்னைக்கு நிறைய பேர் பித்தப்பை கல் எடுக்கிறேன்னு சொல்லி பித்தப்பையே எடுத்துட்டு இருக்காங்க. அதை எடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான உறுப்பு. நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்க தசநாறுகளுக்கு சத்து கொடுக்கறது பித்தப்பை மட்டும்தான். லிவருடைய துணை ஆர்கன் பித்தப்பை. லிவர் செய்யற முக்கால்வாசி வேலைக்கு பித்தப்பை தான் துணை இருந்து அந்த வேலைகளை சரிவர செஞ்சுட்டு இருக்கு. இட் இஸ் நாட் எ நார்மல் ஆர்கன், இட் இஸ் an extraordinary organ. ஸோ இந்த பித்தப்பையை கூடுமான வரைக்கும் எடுக்காம நம்ம தக்க வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஆரோக்கியம் என்னைக்குமே தரம் குறையாது. ஸோ சித்தர்கள் சொல்லுவாங்க, பித்த நர முதல் பித்த வெடிப்பு வரை மனிதனுக்கு பித்தப்பையினுடைய சேவை அவசியம் தேவை. அந்த மாதிரி பித்தப்பையை ஒரு முக்கியமான உறுப்பு. ஆகையால இந்த பித்தப்பையை கண்டிப்பா நம்ம இழக்கக்கூடாது. நம்மளுடைய மருத்துவத்துல நிறைய பேர் பித்தப்பையை நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். நம்ம ஜீரணத்தை சரி பண்ணுவதன் மூலமாக இந்த பித்தப்பை கல் கரையறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஹோமியோபதி மருத்துவத்துல பாத்தீங்கன்னா பித்தப்பை கல் கரையறதுக்குன்னு பிரத்யேகமாக சில மருந்துகள் இருக்கு. திரும்பவும் கல் உருவாகாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஹோமியோபதி மருத்துவத்துல மிக சிறந்த மருந்துகள் இருக்கு. இதன் மூலமாக நம்ம பித்தப்பையை நிரந்தரமா காப்பாத்திக்கலாம். நன்றி.